ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே இனோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான 4 கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, நம்ம சாம்பாருக்கு பருப்பு வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா சில சமயம் பருப்பு பொங்கி வழியறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி பொங்கி வழியாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தை குக்கரில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு குக்கரை மூடி நீங்கள் நார்மலாக விசில் விட்டு வேக வைக்கும்போது கண்டிப்பாக கொஞ்சம் கூட பருப்பு பொங்கியே வழியாது. நம்ம எவ்வளோ தான் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துருந்தாலும் அந்த தண்ணி எல்லாமே குக்கரில் இருக்கக்கூடிய சின்ன கிண்ணத்தில் இருக்கும். பாருங்கள், நான் இன்றைக்கி நார்மலாக வைக்கிற தண்ணியை விட கொஞ்சம் அதிகமாக தான் வச்சுருக்கேன். ஆனாலும் கொஞ்சம் கூட தண்ணி வெளியே வழியவே இல்லை, பொங்கவும் இல்லை. அதே சமயம் குக்கரோட மூடியும் பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குன்ட்டு. உங்களுக்கு வாஷ் பண்ணுறதுக்கும் ஈஸியாகவே இருக்கும். கண்டிப்பாக அடுத்த முறை பருப்பு வேக வைக்கும்போது இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். பருப்பு கொஞ்சம் கூட பொங்கி வழியாது. அடுத்த டிப் என்னென்னா, டிஃபனுக்கெல்லாம் நீங்கள் சாம்பார் செய்யும்போது தாளிக்கிறதுக்கு கடுகு, சில பேர் சீரகம்லாம் சேர்ப்பீங்க. அப்படி தாளித்து சேர்க்குறத விட ஒரு முறை நான் சொல்கிற மாதிரி தாளித்து சேர்த்து பாருங்கள். ரொம்பவே வாசனையாகவும் சுவையாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு லைட்டாக தட்டிக்கோங்க. ஃபைன் பவுடராக இல்லை, கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக தட்டிக்கோங்க. இது கூட ஒரு 10 பல் பூண்டு தோலோடு சேர்த்து அதையுமே நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டும் தட்டிட்டு பிறகு நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாம். ஒரு தாளிப்பு கரண்டியில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்ட பிறகு இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிஞ்சதும் நம்ம தட்டி வச்சுருக்க சோம்பு பூண்டு இதோடு சேர்த்துக்கலாம். சோம்பும் பூண்டும் நல்ல வாசனையை இந்த சாம்பாருக்கு கொடுக்கும். அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் 2 காஞ்ச மிளகாவும் கிள்ளி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே இந்த எண்ணெயில் நல்லா வறுபட்டதும் நம்ம இதை கொதிக்கக்கூடிய சாம்பாரில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தாளித்து சேர்க்கக்கூடிய சாம்பார் பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, பூரிக்கெலாம் ரொம்பவே சூப்பரான சாம்பாராக இருக்கும். கண்டிப்பாக அடுத்த முறை டிஃபனுக்கு சாம்பார் செய்யும்போது இந்த மாதிரி தாளித்து சேர்த்து பாருங்கள். ரொம்பவே வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சில சமயம் எண்ணெயில் பார்த்திங்கன்னா வடை, பஜ்ஜி, போண்டா இந்த மாதிரி ரெசிப்லாம் பொரிச்சு எடுப்போம். அப்படி பொரிச்சிட்ட பிறகு அந்த எண்ணெயை நம்ம எண்ணெய் தான் வடிகட்டிட்டு யூஸ் பண்ணாலும் அதில் பார்த்திங்கன்னா அந்த வடையோட ஸ்மெல்லோ போண்டாவோட ஸ்மெல்லோ அப்படியே தான் இருக்கும். அது அடுத்த முறை சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்காது. அப்படி அந்த ஸ்மெல்லை எடுக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக புளி சூடாக இருக்கக்கூடிய எண்ணெயில் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 1 நிமிஷம் கழித்து இந்த புளியை எடுத்துட்டு இந்த எண்ணெயை வடிகட்டிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பொரித்த பலகாரத்தோட வாசனை கொஞ்சம் கூட இந்த எண்ணெயில் இருக்காது, புது எண்ணெய் மாதிரியே இருக்கும். அடுத்த முறை ஏதாச்சும் பலகாரம் செய்தீங்கன்னா அதை வாசனை நீக்கிறதுக்கு இந்த மாதிரி புளியை பயன்படுத்தி நீங்கள் அதோட ஃப்ளேவரை எடுத்துடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னா, இந்த மாதிரி வெங்காயம் நம்ம இந்த சீசனில் எவ்வளோ தான் வாங்கி வச்சாலும் சீக்கிரமாக அழுகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி அழுகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். வெங்காயத்தை பார்த்திங்கன்னா நார்மலாக அப்படியே கொட்டி வச்சிடாமல் இந்த மாதிரி தலைகீழ கவுத்து விடுங்க. அப்படி நீங்கள் வைக்கும்போது காற்று படுற மாதிரி நல்லா ஃப்ரீயாக ஒரு இடத்துல கொட்டி வச்சுடுங்க. ஏதாச்சும் கூடையிலையோ டப்பாலையோ போட்டு அடைச்சிடாதீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தோசை சுட்டு பிறகு தோசைக்கல் சூடாக இருக்கும்போதே அது மேலே இருக்கக்கூடிய எண்ணெயெல்லாம் தொடச்சி எடுத்துட்டு நீங்கள் வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை இந்த மாதிரி தோசைக்கல்லில் வச்சிடலாம். ஒரு 10 செகண்ட் எப்படியும் திரும்ப 10 செகண்ட் மாற்றி விட்டுடலாம். இது பெரிய வெங்காயம்ட்டு இல்லை, சின்ன வெங்காயம், பூண்டுக்கெலாம் கூட இதே மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதில் இருக்கக்கூடிய சூடு பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் சீக்கிரம் அழுகாமல் வச்சுருக்கோம். எப்போல்லாம் நீங்கள் தோசை சுடுறீங்களோ இல்லாட்டி குழம்பெல்லாம் செய்து முடிச்சிட்டு பிறகு அதுக்கு மேலே தட்டு போட்டு மூடினீங்கன்னா அந்த தட்டும் ஓரளவு சூடாக தான் இருக்கும். அந்த தட்டு மேலே கூட நீங்கள் இந்த மாதிரி வெங்காயம், பூண்டுலாம் கொட்டி வச்சிங்கன்னா சீக்கிரம் அழுகாமல் பார்த்துக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.